தேங்க்யூ இந்தியா. உலகமே போரை பார்த்து நடுங்கும்போது ஈரான் ஏன் இப்படி சொன்னாங்க? 1500 பேர் பலி, 4 வாரமா நடக்கும் பயங்கர போர். ஆனா இதுக்கு நடுவுல நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிச்ச ஈரான்-இஸ்ரேல் போர் இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம்னு இரத்த வெள்ளத்துல அந்த நாடே தத்தளிக்குது. ஆனா இந்த இக்கட்டான சூழல்ல ஈரான் பக்கம் நின்னது நம்ம இந்தியா. எந்த நாட்டுக்கும் ஆதரவு தராமல் நடுநிலையா இருந்தாலும் அங்க பாதிக்கப்படுற அப்பாவி மக்களுக்கு மருந்தும் உணவும் அனுப்பி வசுதைவ குடும்பகம் தர்மத்தை நிரூபிச்சிருக்கோம். மார்ச் 18 இந்தியா தொடர்ந்து மருத்துவ உதவிகளை அனுப்பிட்டு இருக்கு. 1500க்கும் மேல பலியான அந்த நாட்டுல டமாஸ்க் மருத்துவமனை மேல கூட தாக்குதல் நடந்திருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஜம்மு காஷ்மீர் பட்காம் மாவட்ட மக்கள் ஈரானுக்கு உதவ தங்கம் வெள்ளி பணத்தை தானமா கொடுத்திருக்காங்க. நம்ம ஊர் மக்களோட இந்த மனசுதான் இப்போ உலக அளவுல பேசப்படுது. ஈரான் தூதரகம் அதிகாரப்பூர்வமா இந்தியாவின் கருணையையும் மனிதநேயத்தையும் ஒருபோதும் மறக்க மாட்டோம்னு உருக்கமா பதிவிட்டிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நிலைமை மோசமாகுது. இன்னும் 48 மணி நேரம் தான் டைம்னு ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டா பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடும். இந்த போர் சூழல்ல இந்தியா நடுநிலையா இருந்து உதவி செய்யறது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியாவின் இந்த செயலுக்கு ஒரு லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஈரான் இப்போ சொல்ற ஒரே வார்த்தை தேங்க்யூ இந்தியா.